இப்போ ஒரு திருவருளை சிந்திக்கின்றோம். சிவே ஸ்ருங்காரார்த்ரா ததித ரஜனே குற்றநபரா சரோசா கங்காயாம் கிரிச சரித்தே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருஹ சௌபாகிய ஜனனி சகிசு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி ச கருணா. இதில் நம்ம ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரிங்கிற நூலில் உள்ள செய்யுள். இதில் நவரசம்னு சொல்லுவாங்க. அந்த நவரசத்தில் 8 ரசத்தை அம்பாளை வைத்து சொல்கிறார். அம்பாளோட பார்வை 8 பேரை 8 ரசத்தோடு அம்பாள் பார்க்குது. சிவே ஸ்ருங்காரார்த்ரா, சிவனை ஸ்ருங்காரத்தோடு பார்க்குது. ஸ்ருங்காரம்னா காதல். சாமியை அம்பாள் காதலோடு பார்க்குது. இதே நூலில் இன்னொன்று சொல்லுவார். அம்பாளோட புருவம் கரும்பு மாரி இருக்கான், மன்மதனோட கரும்பு மாரி. அது அம்பாளோட பார்வை அந்த கரும்பு வில்லேருந்து அந்த பஞ்சபானம்னு மன்மதன் விடுற மாரி அம்பாள் கண்ணாலேயே சாமி மேலே அம்பு விடுறது போல் அது இந்த நூலில் உண்டு. அப்படி மன்மதனுக்கே தோக்காத பெருமான் அம்பாளோட பார்வைக்கு தோற்று போயிட்டாரு அப்படின்னு வரும். அதுபோல் பெருமானை ஸ்ருங்காரத்தோடு பார்க்குது. ததித ரஜனே குற்றநபரா, அவங்களெல்லாம் கூடாத எண்ணத்தோடு அம்பாளை பார்க்கக்கூடியவர்கள். அந்த பண்டாசுரம் முதலாய அசுரர்கள்லாம் அம்பாளை தவறான எண்ணத்தோடு பார்த்தாங்க. அவனெல்லாம் என்ன பண்ணோம்னா அம்பாள் வெறுப்போடு பார்க்கும். அதை நாசமாக்கிட்டவர்களை. அதுபோல் அருவருப்பாக அவர்களை பார்க்கும். அதை சொல்கிறார். அடுத்தது சரோசா கங்காயாம், கங்கையை அம்பாள் ரோசத்தோடு பார்க்கும். ஏன்னா எதிர்நாயகியில், அதனால் அம்பாளுக்கும் கங்கைக்கும் ஆகாது. அதனால் அம்பாள் கங்கையை ரோசத்தோடு பார்க்கும். கிரிச சரித்தே, கிரீசனா கிரியில் மலையில் வாழக்கூடியவன். அவனோட சரித்திரத்தை அம்பாள் ஆச்சரியத்தோடு பார்க்குது. ஏன்னா சாமி முப்புறத்தை எரிச்சார், சிரிச்சே முப்புறத்தை எரிச்சார். பார்த்தாரு, மன்மதன் பொதுங்கி போயிட்டான். இப்படி காலு கட்ட விரலை வச்சு வச்சாரு ராவணா. அப்படி மிகவும் துன்பப்பட்டு எலும்பு நரம்பெல்லாம் முறிந்து போனான் வெறும் ராவணன். அதுமாரி யமனையே சாமி இடது திருவடி கட்ட விரலால் சம்ஹாரம் பண்ணிட்டார். இதுமாரி இந்த அற்புதத்தெல்லாம் அம்பாள், அந்த சரித்திரத்தெல்லாம் அம்பாள் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குது. அதுபோல் ஹராஹிப்யோ, அந்த பாம்பு சாமிகிட்ட அம்பாள் போகிறப்ப எல்லா பாம்புலாம் படம் எடுக்குது அம்பாளை பார்த்து. அதனால் பாம்பை பார்த்து அம்பாள் பயப்படுது. பீதா சரசிருக சௌபாகிய ஜனனி, அந்த தாமரை வீரரசம்னு பேர். போட்டி, வீரம்னா போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறதுன்னு. அதுமாரி தாமரை பூக்கும் அம்பாளோட கண்ணுக்கும் போட்டி. அது அம்பாள் கண்ணு ஜெயித்து விட்டது. அதான் வீரரசம். அதை சொல்கிறாரு. அதுபோல் அதோட சகினா அதோட தோழிகள். அது விட்டாலும் நம்ம ஹாசிய ரசத்தோட அம்பாள் இருக்குது. இதே நூலில் இன்னொன்று உண்டு. அது ஒரு கதை சொல்கிறார். நம்ம அம்பாள் தோழிகள்லாம் அம்பாளோட தோழிகள் அம்பாள்லாம் பேசி கொண்டு இருந்துச்சு. சாமி எங்கேயோ படியளக்க போயிட்டு திருப்பி கைலாயத்துக்கு வராரு. உடனே சாமியை வரவேற்கிறதுக்கு வாசலுக்கு போனோம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கள அப்படியே விட்டுட்டு அம்பாள் கிளம்பி வேகமாக சாமியை நோக்கி ஓடுது. விடன்னு போனோம்னு. அப்போ அம்பாளோட தோழிங்கெல்லாம் அம்பாளை பரிகாசம் பண்ணி, பொறுமையாக போ, எங்கேயாவது தடுக்கி விழுந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே அது அம்பாள் திருப்பியும் அது எங்கே தடுக்கி விடுறதுக்கு. அப்போ எல்லா தேவர்களும் கீழே விழுந்து கிடக்காங்க அம்பாளை சேவிச்சு. அப்போ அம்பாளை அந்த கிரீடத்தில் தடுக்கி விழுந்துடாமல் போகணுன்னு சொல்லி அம்பாளோட தோழிகள்லாம் அம்பாளை பரிகாசம் பண்ணும்படியாக இந்த ஸ்லோகத்திலே உண்டு. அதுமாரி
அவங்கக்கிட்டலாம் ஹாஸ்ய ரசத்தோட அம்பாள் இருக்குது. இப்படி மயி ஜனனி என்னை படைச்சவளே, உன்னோட திருஷ்டினா பார்வை, உன்னோட பார்வை இப்படி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு மாரி இருக்குது. என்ன நீ தயவோட பாரு, கருணையோட பாரு, என்ன உன்னோட பக்தர்களான எங்களை நீ கருணையோட பாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் பக்தர்களை கருணையோடு அம்பாள் பார்க்குது. அதுபோல் ஒவ்வொருத்தவர்களையும் ஒவ்வொரு போல் அம்பாளோட பார்வை இருக்கிறதா நம்ம ஆதிசங்கரர் அருளி செய்கிறார்.